ஸோ அவங்க வந்து போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணதுனால இப்போ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி நட்பு அப்படின்னும் போது அந்த நட்பை சுமக்கிறது, காதல் அப்படின்னும் போது அந்த காதலை சுமக்கிறது, இதுதான் இவங்களோட. இவங்க அடுத்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வரதுனால இவங்களோட கர்ம வினை வந்து கொஞ்சம் விடுபடும். கஞ்சனூர் அக்னீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நிறைய நட்புகள் கர்ம வினையை கொஞ்சம் கம்மி பண்றதுக்காக என்ன பரிகாரம் எல்லாம் பண்ணலாம்? கோயிலுக்கு போறோம் அப்படின்னா மீன்களுக்கு பொடி வாங்கி போகணும். ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். கர்மா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கர்மாவால் எதனால் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கர்மா வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நடக்கும். இந்த கர்மா எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, இந்த கர்மானா என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அஸ்ட்ராலஜர் தீபா அருளால் மேம் இணைந்திருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இன்னைக்கு நம்ம வந்து கர்ம வினை பற்றி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த கர்மாவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் உடனே கர்மா வந்து நடந்துருது மேம். ஆனால் நான் கண் கூட பார்க்குறேன் நிறைய பேர் எவ்வளோ பெரிய விஷயம் அசால்ட்டாக பண்ணிட்டு ஜாலியாக சுற்றுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கர்மா வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா ஆக மாட்டேங்குது. எனக்கே டவுட், கர்மாவுக்கு கண் இருக்கா இல்லையா, இல்லை தூங்குதா அப்படின்ற மாதிரி நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இந்த கர்மா அப்படிங்கிறது வந்து எதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு, எதனால் வந்து நடக்குது அப்படி ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்மா எப்போ மேம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். பொதுவாக இந்த கர்மிக் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கர்மா அப்படின்றது நல்ல கர்மாவும் உண்டு, கெட்ட கர்மாவும் உண்டு. இப்போ நீங்கள் மீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட கர்மா. நான் ஏதாவது கெட்ட செஞ்சதுதான் உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துடுது. ஒரு சிலர் எவ்வளோ கெட்ட செஞ்சாலும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறீங்க இல்லையா? யாராலையும் அப்படி சந்தோஷமா இருக்க முடியாதுமா. நல்லவங்க வந்து கெட்டு போனதா சரித்திரமும் இல்லை, கெட்டவங்க வந்து நல்லா வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை. காரணம் என்ன? இப்போ இதை நம்ம சொல்லும்போது ஆரம்பத்துலேயே சிலர் கமெண்ட் போடுவாங்க, கெட்டவங்க தான் நல்லா வாழறாங்க அப்படின்னு. இல்லைம்மா, அது உண்மை கிடையாது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வாழ்க்கையில் வந்து தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. அது என்ன அப்படின்னா, நம்ம நல்லவங்களா இருந்தால் நம்மளுக்கு கெட்டது நடக்காதுமா. கெட்டது நடக்கிற மாதிரி தோணும், ஆனால் கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். சரிங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட முயற்சியும் உழைப்பும் என்றைக்குமே தோற்று போகாது. 3வது நம்மளோட இறை வழிபாடு தோற்று போனதாகவும் சரித்திரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப தப்பானவங்க ஓஹோன்னு வாழறாங்களே அப்படின்ற எண்ணம் இருக்கும். ரொம்ப தப்பானவங்க எவ்வளோ ஓஹோன்னு வாழ்ந்தாலும் சனி எப்போ சரியில்லாமல் வரான், கோச்சார பிரகாரம் சனி பகவான் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராருன்னு போது நீ என்ன தப்பு செஞ்ச, அந்த தப்புக்கு எல்லா அளவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பஞ்ச வைக்காமல் அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவேன்ப்பா. உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தப்பு செஞ்சேன், என்ன வந்து பாடாப்படுத்துறதை விட என் குழந்தைங்க மேலே இம்பேக்ட் வருது அப்படின்னும் போது, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின் போது நான் ஒரே முட்டை நொந்து போயிடுவேன்னா, அப்போ உன்னை எங்கே அடிச்சா வலிக்கும்னு சனிக்கு தெரியும். உன்னை அடித்தா வலி ஜாஸ்தி வருமா, இல்லை உன்னை சார்ந்தவங்களை அடித்தா வலி ஜாஸ்தி வருமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் அப்படின்றது இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் வீக்காக இருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட குணாதிசயங்கள், எனக்கு ஆடம்பரமாக வாழணும், தப்பான வழியில் போகணும், சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தை தான் என்னோட வீக்னஸ். அப்போ அந்த குழந்தைங்க அதான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாதா பிதா செய்கிற தர்மமும் கர்மமும் மக்களுக்கு அப்படிம்பாங்க. அப்போ நீ நல்லா கூட வாழ்ந்துடலாம்ப்பா, உன் குழந்தைங்க உன் வம்சம் நல்லா வாழணும் இல்லையா? அப்போ நீ நினைக்கிறது தப்புமா. இங்கே சனி எப்போ இந்த மாதிரி வரானோ அப்போ க்ளீனாக அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பான். அதுக்கும் மேலே சுய ஜாதகத்தில் தசை நடக்குது பற்றியா, தசை நடக்கும்போது சனி தசை அப்படின்னு வரும். 19 ஆண்டு காலம் உன் சுய ஜாதகத்தில் சனி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தாலும் கர்மிக் எஃபெக்டான பாடத்தை கொடுத்துருவான். நல்லதும் கொடுப்பான், கெட்டதும் கொடுப்பான். சுய ஜாதகத்தில் இன்னும் சனி கெட்டு போயிருந்தா நீ என்னென்னலாம் நல்ல கர்மாக்களை விட்டுட்டு கெட்ட கர்மாக்கள் செஞ்சுருக்க, அந்த கெட்ட கர்மாக்களுக்கான பலனை முழுசும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவான். அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிற்கும் போதும் நடக்கும் போதும் பேசும்போதும் ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு மேலே ஒருத்தவன் இருக்கான்ப்பா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோடு நம்ம வாழறோம் அப்படின்னாமா சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் தான். அதுக்கும் மேலே பெருசாக வந்து ஒரே முட்டை நம்ம மூளையில் உட்காந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாது. ஓகே மேம்.
ஓகே. கர்மா பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே அவங்க எதன் அடிப்படையில இந்த கர்ம வினைய வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தியும் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அ இந்த இந்த ராசிக்காரங்க வந்து இந்த கர்மா பண்ணதுனால தான் அவங்க இந்த ராசியில வந்து இந்த ஜென்மத்தில பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ஒரு விளக்கம் இருந்தாலும் அத பத்தியும் குடுத்துருங்க மேம். மீன ராசி பத்தி பேசப் போறோம். அந்த ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல வந்து பால் மட்டும் நடுவுல இருக்கும்போது, சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பால வந்து தூக்கி போட்டு அடி அடின்னு அடிப்பாங்கல்ல. அந்த பந்து இங்க போகும், அங்க போகும். அந்த மாரி தான் மீன ராசி. ஸோ அவங்க வந்து போன ஜென்மத்தில என்ன கர்மா பண்ணதுனால இப்ப கஷ்டப்படுறாங்க? அப்படி விளக்கமா சொல்லுங்க. உங்க வீட்ல மீனம் யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க யாரோ மீனமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளோடலாம் சொல்றேன். ஆக்சுவலி என்னென்னம்மா, மீனத்துல பொறக்குறாங்க அப்படின்னாலே காலபுருஷனுக்கே 12ஆம் பாவம்மா, மோட்ச விரயஸ்தானம். அப்ப மோட்ச ராசியில பொறக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். மோட்ச ராசியில பொறக்குறாங்க அப்படின்னாலேம்மா, இது வரைக்கும் எத்தனை பொறப்பு எடுத்திருப்பாங்க, அத்தனை பொறப்புலையும் எத்தனை கெட்ட கர்மாக்கள்லாம் செஞ்சிருப்பாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு பொறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து மீனத்துல பிறந்திருக்காங்க, அவங்களோட 12ஆம் பாவத்துல கேது இருக்கா, கேதுவை சனி பார்க்கல, கேதுவை சனி பார்க்கறான் அப்படின்னா அந்த ஆன்மா அந்த உயிரை விட்டு, அதாவது உடலை விட்டு பிரிஞ்ச உடனே திருப்பி வந்து பாத்தீங்கன்னா பொறப்பு எடுத்து வரும். கேதுவை சனி பார்க்கல, அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கேதுவை குரு பார்க்கறாரு, இல்ல கேது தனிச்சு இருக்காருன்னா இதுதான் கடைசி பொறப்பு அப்படின்லாம். அது அப்படியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். யாராவது இறந்து போயிட்டு மோட்சம் அடைஞ்சவங்க வந்து சொன்னாங்களா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஜோதிட ரீதியா இப்படி ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. அப்ப இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, த கர்மா ஆஃப் பெட்ரேல் அண்ட் லாசஸ் அப்படிம்பாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னே நான் இந்த பொறுப்பை எடுத்திருக்கையா அப்படின்றது, உன்னோட கர்மத்தையும் சேர்த்து நான் அனுபவிக்கிறதுக்காக இந்த பொறுப்பை எடுத்திருக்கேன். இப்போ குடும்பத்தை சுமக்கிறது, அதே மாதிரி நட்பு அப்படின்னும் போது அந்த நட்பை சுமக்கிறது, காதல் அப்படின்னும் போது அந்த காதலை சுமக்கிறது, இதுதான் இவங்களோட கர்மா அப்படின்னு சொல்லலாம். என்னோட கர்மத்தை மட்டும் நான் தொலைக்க பிறக்கல, உன்னோட கர்மத்தையும் சேர்த்து தொலைக்க பிறந்திருக்கேன் அப்படின்றத மீனம்மா. பொதுவாகவே மீனம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லக்கியான ஒரு ராசியாக நாங்கள் பாவிக்கிறோம். இப்போ இந்த வார்த்தை சொல்லும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னத்தை லக்கியை நாங்கள் கண்டோம், நாங்கள் என்னவோ கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், நீ சொன்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்போ உண்மை என்ன அப்படின்னா, மீனத்தில் பிறக்கிறதே ஒரு விசேஷமா. ரீசன் என்ன அப்படின்னாமா, ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீ கூட அனலைஸ் பண்ணிப்பாரு. ஒரு குடும்பத்தில் ஒரு மீனராசி குழந்தை பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குடும்பத்துக்கு அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு மீனராசி பையன் அவங்க அப்பாவிட பெரிய ஆளாக இருப்பான். இது நம்மளால பார்க்க முடியும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, குருனோட ராசி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி. வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் இல்லை ஒரு காலகட்டம் நீ நல்ல வசதியாக இருப்ப, 30 வருஷம் வாழ்ந்தவங்களும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்தவங்களும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்று முற்பகுதியில் எக்ஸலண்ட்டாக இருப்பேன், இல்லை பிற்பகுதியில் எக்ஸலண்ட்டாக இருப்பேன். முற்பகுதியில் எக்ஸலண்ட்டாக இருந்து பிற்பகுதியில் தசெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா வாழ்க்கை ஃபுல்லுமே எக்ஸலண்ட்டாக இருப்பேன், கவலைப்பட வேண்டாம். அப்போ இவங்களோட கர்மிக் எஃபெக்ட்ஸை இவங்க எப்படி கழிப்பாங்க, ரொம்ப நம்புவாங்க. இப்போ நீ மீனமாக இருக்க அப்படின்னா, நான் உனக்கு நட்பாக இருக்கேன் அப்படின்னா, நீ என் கூட ரொம்ப நட்பாக இருப்ப, நீ எல்லாமே எனக்காக செய்வ. ஆனால் முக்கியமான ஒரு சில விஷயம் நான் உங்ககிட்ட ஹெல்ப்னு கேட்குறேன்னு நீ அப்ஸ்கோன் ஆயிடுவேன். பொதுவாக நான் கேட்க மாட்டேன், அப்படி நான் கேட்குறேன் அப்படின்னா நீ அப்ஸ்கோன் ஆயிடுவேன். அந்த மாதிரி எது தந்தாலும் அதுக்கான பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்கிறவங்க தான் மீனம். அப்படி என்னைக்கோ ஒரு நாள் அக்கேஷனலி ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே ஏமாற்றம் தான் மிச்சம். ஓகே. அதே மாதிரி பொதுவாகவே மீனம் வந்து பாருங்கம்மா, ஒரு பாஸாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் வந்து அடக்கி ஆண்டு மிதிச்சு அப்படிலாம் வேலை வாங்க மாட்டாங்க. தட்டி கொடுத்து, அட இவ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பேசுவா, இவ சூப்பராக வேலை செய்வா அப்படின்னு நல்ல பேச்சு பேசியே வந்து பார்த்திங்கன்னா வேலை வாங்குவாங்க. ஆனால் இவங்க அப்படி பக்குவப்படுத்தி ஒரு ஸ்டாஃபை நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு பெரிய கன்சர்ன் வச்சுருக்காங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்து கம்பெனிக்காரன் ஒரு 1000 ரூபாய் மிச்சம் கொடுக்குறான்னு இந்த பிள்ளை இவங்களை விட்டு போயிட்டே இருக்கும். நன்றி கெட்ட பர்சனாலிட்டிஸை தான் இவங்க நிறைய சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னை சார்ந்திருக்கவங்க யார் நல்லவங்க அப்படின்னு மீனம் நல்லா அனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா பெருசாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக இவங்க கூட பழகுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயத்துல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போவாங்க. ஸ்டாஃப்ஸ் முதல் கொண்டு ஃபேமிலியில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எதிர்பார்ப்பு அப்படின்றது மீனத்துக்கு யார்கிட்டையும் கிடையாது. அப்படி என்னைக்கோ ஒரு நாள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அங்கே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு query இருக்குது. ஓகே மேம். இவங்க அடுத்து எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுனால இவங்களோட கர்ம வினையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவாங்க மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மீனம் கஞ்சனூர் போயிட்டு வரலாம். கஞ்சனூர் அக்னீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வரலாம், நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஆலங்குடி
நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோயில் போயிட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். எங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியலைங்க அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே என்ன சிவன் கோயில் இருக்கும். பொதுவாக சிவன் கோயில் அப்படின்னா புராதன கோயில் தான் நம்ம போகணும் அப்படின்ற அவசியம் இல்லைம்மா. புராண வரலாறு மிக்க கோயில், புராதன கோயில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் சிதிலமே அடைஞ்சிருந்தா கூட ஈசனை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஈசனுக்கான முழு ஒரு அனுகிரகம் அப்படின்றது கிடைக்க தான் செய்யும். எந்த சிலையாக இருந்தாலும் இவ்வளோண்டு சிதிலம் அடைஞ்சால் கூட அதை வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பகிரகத்தில் வைக்க மாட்டாங்க. ஆனால் சிவலிங்கத்துக்கு அப்படி கிடையாது. 2ஆக பிறந்திருந்தா கூட அந்த ஈசனுக்கான தாத்பரியம், அந்த ஈசனுக்கான மகத்துவம் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அவ்வளோ தூரம் போக முடியாதுங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலே போயிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்கும். ஓகே மேம். கர்ம வினையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக என்ன பரிகாரம்லாம் பண்ணலாம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்கு நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஜன்னல் திறந்தாலே பட்சிகளும் பறவைகளும் வரும் இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அரிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடச்ச கடலை, இப்போல்லாம் காக்காலாம் வந்து காரா பூந்தி தான் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ ஒன்று இந்த காஞ்ச திராட்சை போடுவாங்க. காஞ்ச திராட்சை, அதே மாதிரி காரா பூந்தி போடக்கூடாது, காஞ்ச திராட்சை அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உப்பு இனிப்பு இல்லாத பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் வைக்கணும். இது வைக்கிறது மூலிமா அந்த குருவிகளும் மைனா காக்காலாம் வந்து சாப்பிட்றது நம்மளோட கர்ம வினைகள் அழகாக கழியிறது மாறும்மா. அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மீன்களுக்கு பொறி வாங்கி போடணும். என் கர்ம வினைலாம் தீந்துடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை பொறி வாங்கி போட்டுறக்கூடாது. அதுங்களுக்கு வயிறு அளவு தெரியாது. அந்த குழந்தைங்க நிறைய சாப்பிட்டுட்டு அப்படி அப்படியே செத்து மிதக்கும். அந்த மாதிரி செய்யாதீங்க. இன்னும் கொஞ்சம் கர்மா சேர்ந்துக்கும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வரணும். நிறைய மீன்கள் இருக்குல்ல, மீன்களுக்கு உணவளிக்கிறது அப்படின்றது நம்மளோட கர்மிக் எஃபெக்ட்ஸ் வந்து வெளியே வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். இன்னைக்கு மீனராசிக்காரர்கள் வந்து போன ஜென்மத்தில் என்ன பண்ணதுனால இப்போ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பற்றி விளக்கமாக சொன்னீங்க. கூடவே பரிகாரம் கோவிலும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி.